ஸோ இட்டாலி அண்ட் நெதர்லாண்ட்ஸ் அஃபிஷியலாக வந்து T20WC 2026 குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து ஐசிசிக்கு கிடைச்ச விக்ட்ரி, இட்டாலிக்கு கிடைச்ச விக்ட்ரி. இட்டாலி மாதிரி ஒரு அசோசியேட் நேஷன், ஸோ ஹூ ஹேஸ் குவாலிஃபைட் ஃபார் த T20 வேர்ல்ட் கப் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஜோ பர்ன்ஸ் தான் கேப்டன் பண்ணியிருந்தார். ஸோ தே ஹவ் ஏர்ன் த ஸ்பாட். ஸ்காட்லாண்ட் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெதர்லாண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜெர்சி அவங்களுமே ஆல்மோஸ்ட் குவாலிஃபை இருந்தாங்க, அவங்களுமே வந்து டிஃபீட் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஐசிசிக்கு கிடைச்ச வெற்றி. இட் ஆல்சோ இஸ் பீயிங் க்ரோயிங். யூரோப்பியன் நேஷன்ஸ் வந்து ஃபைனலாக கிரிக்கெட்டை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுக்கிறது வந்து, ஸோ கிரிக்கெட் இஸ் கம்பீட்டிங் வித் ஃபுட்பால் அப்படின்றத வந்து கூடிய சீக்கிரம் இன்னொரு 2050 2055 ஒரு 55 to 50 டீம்ஸாவது நம்ம எதிர்பார்க்கலாம் இன் T20 வேர்ல்ட் கப். ஸோ அந்தளவுக்கு கிரிக்கெட் இஸ் பீயிங் க்ரோயிங். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு இட்டாலி. ஜெர்சி 1 lakh பாப்புலேஷன் உள்ள ப்ராவின்ஸு, கண்ட்ரி கூட உள்ள ப்ராவின்ஸு, அவங்களும் இந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ சொல்ல முடியாது இட்டாலி. ஸோ சின்ன டீம் நிறைய பேர் இருக்காங்க, பங்களாதேஷ், பாகிஸ்தான். அந்த 2 சின்ன டீமை பீட் பண்ணி அப்செட்ஸ் கூட பண்ணலாம். லைக் ஹவு யூஎஸ்ஏ டிட். யூஎஸ்ஏ வந்து தே டிட் வெரி வெல் இந்த லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப். உகண்டா ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணாங்க. அப்படிங்கும்போது ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்காட்லாண்ட் மாதிரி ஒரு சைடு அடிச்சுட்டு வராங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு 1 or 2 அப்செட்ஸ் வந்து பார்க்கலாம் ஃப்ரம் இட்டாலி. ஸோ ஆல் த பெஸ்ட் டு தம்.